பேசலாம். பொன்ராஜ், ரொம்ப ஷார்ப்பான கேள்வி தானே இது. குறைஞ்சபட்சம் அவங்கள்ட்ட பேசலாமே, ஒரு ஃபோன்ல பேசலாம் இல்லையா? அவர் சொந்த தொகுதிங்கிறனால சொல்றேன், அவர் தொகுதி. ஹலோ, பேசுங்க பேசுங்க பொன்ராஜ், கேட்குது. இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ ஒட்டுமொத்த விவாதமுமே தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில வந்து ஒரு ஆட்சியினுடைய தரத்தை எடை போடுவது மாதிரி அமைந்திருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் எடுத்துக்கிட்டா தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை அன்றும் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. இதை சரி செய்வோம் என்று சொல்லித்தான் திமுக தனது வாக்குறுதியை சொல்லித்தான் வந்திருக்காங்க, பதவிக்கு வந்திருக்காங்க. அவர்கள் இதை செய்யவில்லை என்பது துரதிருஷ்டவசமானதுதான். அந்த தூய்மை பணியாளர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கிறதா தனியாரிடமிருந்து என்பதுதான் இங்கே மிகப்பெரிய கேள்வி. தூய்மை பணியாளர்கள் வேலை வாங்கப்படுகிறார்கள், அவர்கள் வேலை ஒழுங்காக நடக்கிறது. ஆனால் அவர்களுக்குரிய ஊதியம் கிடைக்கிறதா இந்த தனியார் மயத்தினால அப்படின்னு பாக்குறப்ப அங்க கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. அதனால்தான் தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு இவ்வளவு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. என்றைக்குமே ஒரு அரசு ஊழியராக ஒருத்தர் மாறிவிட்டால் அவர்களது சேவை மக்களுக்கு எப்படிப்பட்ட சேவையாக இருக்கும் என்பது நாம் கண்டறிந்த உண்மை. அரசு ஊழியர்களிடம் மக்கள் சென்றால் எவ்வளவு மக்களை இலக்காரமாக பார்ப்பார்கள், அந்த சேவையை அவர்கள் ஒழுங்காக தருவதில்லை. ஒரே காரணம் அரசு ஊழியர்கள் என்ற ஒரே அந்தஸ்தை வைத்துக் கொண்டு. அப்ப இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த அரசு ஊழியருடைய சேவை தரம் குறைகிறது. அதனால வந்து அதிகமான பொருள் இழப்பு அரசுக்கு ஏற்படுகிறது. எனவே இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும், ஒர்க் நல்லா நடக்கணும்ன்றதுக்காக தான் இவங்க பிரைவேடைஸ் பண்றாங்க. அது எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, அதிமுக. அப்ப அரசாங்கம் சரியா செயல்படலன்னு சொல்றீங்களா? அரசாங்கத்தால் நிர்வகிக்க முடியல. அரசாங்க மெஷினரி. அதான் கேட்கிறேன். அரசாங்க நிறுவனம் சரியாக வேலை வாங்க முடியல அல்லது சரியான திட்டமிடல் இல்லை. அரசாங்க நிறுவனம் ஒழுங்கா வேலை பார்த்திருந்தா ஏன் இபில இவ்வளவு நட்டம் வருது? ஏன் வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு நட்டம் வருது? ஏன் வந்து மத்த தொழில நட்டம் வருது? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அப்ப திரு பொன்ராஜோட இந்த மதிப்பீடு திமுக அரசாங்கத்தையும் உட்படுத்தியதா அல்லது ஒட்டுமொத்தமான எல்லா அரசாங்கத்தையும் சம்பந்தப்பட்டதா? திமுக ஆட்சியும் இப்போதைக்கு திமுக தான் ஆட்சி, அது திமுக ஆட்சியை உட்படுத்தியதும் அதிமுக ஆட்சிக்கு இது பொருந்தும். ரெண்டு கட்சிகளுமே இதுல வேறுபாடு கிடையாது. அப்ப முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கூற்று தவறுன்றீங்க, அப்படித்தானே? இல்ல, ஒரு மெஷினரி இருக்கு. இந்த மெஷினரி இருங்க, ஒரு கவர்மெண்ட் மெஷினரி ஒண்ணு இருக்கு. இந்த மெஷினரியை மேனேஜ் பண்றதுக்கு தான் அந்த அரசியல் தலைவர்கள் பதவிக்கு வர்றாங்க. அப்ப பதவிக்கு வரக்கூடியவர்கள் அவர்கள் வந்து இந்த மெஷினரியை எஃபிஷியண்டா ஒர்க் பண்ண வைக்கணும். 75 பப்ளிக் செக்டார் ஆர்கனைசேஷன் இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும். 75 பப்ளிக் செக்டார் ஆர்கனைசேஷன் ஏதாவது வந்து லாபத்துல ஓடி இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாமே ஐஏஎஸ் ஆபீசரால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஆர்கனைசேஷன். எத்தனை லாபத்துல கொண்டாந்துருக்காங்க இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா மறைமுகமாக இவர்கள் தனது சேவையை ஒழுங்கா கொடுக்க முடியல. அப்ப பிரைவேடைசேஷனுக்கு தூண்டுறாங்க. இல்ல, எனக்கு புரியுது பொன்ராஜ், எனக்கு புரியுது. இந்த இடத்துல திரு பொன்ராஜ் அரசாங்கத்தை குறை சொல்றாரா அல்லது அரசு ஊழியர்களை குறை சொல்றாரா? குறிப்பா சொல்லணும்னா முதலமைச்சர் ஸ்டாலினை குறை சொல்றீங்களா அல்லது ஐஏஎஸ் அதிகாரிகளை நீங்க குறை சொல்றீங்களா, விமர்சிக்கிறீங்களா? ஒட்டுமொத்த சிஸ்டமுமே குறைங்க. நீங்க ஒட்டுமொத்த சிஸ்டத்தை சரி பண்ணணும். அது ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, எடப்பாடியா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த சிஸ்டம் இங்க கெட்டு போய் கிடக்கு. இந்த சிஸ்டத்தை சரி பண்ணாம நீங்க எதையும் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. இதே 3000 கோடி பட்ஜெட் உள்ள சென்னை மாநகராட்சி 3000 கோடி பட்ஜெட். இந்த சென்னை மாநகராட்சி திடக்கழிவு மேலாண்மையை மட்டும் ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா அத்தனை துப்புரவு தொழிலாளர்களையும் அருமையான சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைக்கலாம் முடியும். முடியும். ஏன் செய்ய முடியல? அப்ப பிரச்சனை என்னன்னா இங்க வந்து அரசியல்வாதிகளுக்கும் பிரச்சனை, அதிகாரிகளுக்கும் பிரச்சனை, கிரவுண்ட் லெவல்ல மேனேஜ் பண்றதுக்கு பிரச்சனை. அப்ப இதெல்லாம் புரிந்து கொண்டு நடவடிக்கை கூடிய ஒரு நிலைமை எப்ப வரும்? ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னேறினா தான் அது வரும். இல்லைன்னா இருக்கக்கூடியதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பிரைவேடைஸ் பண்ண நடந்துரும்னு போவாங்க. ஆனா பிரைவேடைஸ் பண்றதுனால அதுல வாங்கக்கூடிய ஊழியர்கள் ஒழுங்கா வேலை பார்ப்பாங்க, சர்வீஸ் மக்களுக்கு நல்லா கிடைக்கும். ஆனா அந்த ஊழியர்களுக்கு ஊதியம் கிடைக்குமா? அது கிடைக்காது.
ஊழியர்களுக்கு கரப்ஷன் மூலமா போறதுனால ஊதியம் ஒழுங்கா கிடைக்காது. அப்ப இவர்கள் போராட்டத்துக்கு தான் வர வேண்டிய சூழல் இருக்கும். அப்ப இந்த இதை புரிந்து கொண்டு ஒரு ஆட்சி நிர்வாகம் நடந்தா தான் அந்த ஆட்சி நிர்வாகத்தை மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும். இப்ப இந்த நுட்பத்தை திமுக அரசாங்கம் புரிஞ்சுக்கலையா? பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சாங்க இல்லையா? அது உட்பட பல நிலைகள்ல 2 குழு, ஒன்னு சமூக நீதியை காப்பதற்காக சுபவி தலைமையிலான ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதுவும் இந்த பிரச்சனைக்குள்ள வந்திருக்கலாம். அல்லது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தால் சிக்கல் தான் அப்படின்னா அந்த பொருளாதார குழு என்ன பண்ணுச்சுன்ற 2 விமர்சனம் இதுக்குள்ள ஒட்டி வருது இல்லையா? இல்ல அவங்க குழு அமைச்சாங்களோ, அந்த குழு செயல்பட்டுச்சா இல்லையா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு கடந்த 10 ஆண்டுகள்ல கம்பேர் பண்ணும் போதும் இந்த 5 ஆண்டுகள்ல ஸ்டாலின் கவர்மெண்ட் வளர்ச்சி கிட்டத்தட்ட 11 புள்ளி இரட்டை இலக்கத்துக்கு வந்திருக்கிறது. இது தொடர்ந்த வளர்ச்சியாக இருக்கிறது. அப்ப இந்த தொடர்ந்த வளர்ச்சி எப்படி சாத்தியம்? அது பாலிசினாலதான் சாத்தியம். இல்லைன்னா எப்படி ஜாஸ்தியமாகும்? 2000 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னீங்க தெளிவான திட்டமிடல் இல்ல அப்படின்னு. அரசு நிர்வாகத்தை மேனேஜ் பண்றது வேற, பாலிசியில ஒட்டுமொத்த இந்திய தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது வேற. அப்ப நிர்வாகத்தை மேனேஜ் பண்றதுக்கு அமைச்சர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு நிர்வாகத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த அமைச்சர்கள் புரிந்து கொண்டு அந்த அமைச்சரை, அந்த துறையை இவர்கள் எப்படி லாபகரமான துறையாக, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறையாக மாற்ற வேண்டும் என்றதில் அவர்கள் தோல்வி அடைந்தால் ஒட்டுமொத்த பொறுப்பும் முதல்வருக்கு உண்டு. அதுல சில துறைகள் தோல்வி அடைந்திருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனையை சொல்றேன். இதுவரைக்கும் யாரும் அட்ரஸ் பண்ணல அந்த பிரச்சனைய. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020 பேசுங்க அமல்படுத்தி கிட்டத்தட்ட நான் இன்ஜினியரிங் டீச்சர்ஸ் அசோசியேஷன் கிட்டத்தட்ட எம்ஏ எம்பில் எம்எஸ்சி முடிச்சு எம்பில் முடிச்ச டீச்சர்ஸ் கிட்டத்தட்ட 6000 பேர் இன்றைக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் காலேஜஸ், பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ். இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு காரணமா யார் இருக்கா? உயர்கல்வித்துறை அதிகாரிகள் இருக்காங்க. அமைச்சருக்கு தெரியுமா தெரியல, முதல்வருக்கு தெரியுமா தெரியல. இப்படி டாக்டர் ஓல்டு பென்ஷன் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு. காவல்துறைக்கு ப்ராப்ளம் இருக்கு, எல்லா துறைகளையும் ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் இது இதெல்லாம் துறை வாரியாக சரி செய்யப்பட வேண்டிய ஸ்டாலின் அவர்கள் முக்கியமாக கவனம் எடுத்து செய்ய வேண்டிய பிரச்சனைகள். ஆனா இந்த பிரச்சனைகளை அளவுக்கு மீறி செல்லவிடால் அது ஆட்சி மீது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்து விடும். ஆனா இதை தாண்டி ஸ்டாலின் நல்லா பண்ணிருக்காரா அப்படின்னா, பொருளாதாரத்துல ஸ்டாலின் பெர்ஃபெக்டா பண்ணிருக்காரு, நல்லா பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 7.8% இருந்து இன்னைக்கு 11.19% இந்தியாவுடைய பொருளாதாரம் முன்னேறி இருக்கு. இந்தியாவுடைய பெர் கேபிட்டா இன்கம் கூடி இருக்கு. பெர் கேபிட்டா இன்கம் வருமான தனிநபர் வருமானம் 3.5 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. நான் கம்பேர் டு எனி அதர் ஸ்டேட். இல்ல எல்லாருக்குமான ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் ஏன் தெருவுக்கு வரணும் பொன்ராஜ்? எல்லாருக்குமான ஒருங்கிணைந்த வளர்ச்சின்னா தூய்மை பணியாளர்கள் ஏன் வரணும்? இவங்க 2021 கொடுத்த வாக்குறுதி தானே. 4 வருஷத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. இது இப்பதான் 11.19% வந்திருக்கு. பொருளாதார வளர்ச்சி வளரத்தான் ஒரு நாட்டினுடைய பட்ஜெட் அதிகரிக்கும். பட்ஜெட் அதிகரிச்ச பிறகுதான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். அப்ப இதை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் முதல்வருக்கு இருக்கா இல்லையா இதான் பார்க்கணும். சரி, இருக்குதா இல்லையா? சரி செய்வாரா? இருக்குதா இல்லையா? அவர்களுக்கு இருக்கு என்பதனால தான் பொறுமையா இருக்காங்க. இல்லைன்னா ஒரு முடிவு எடுப்பாங்க. அது இருக்கு எப்படி பேசலாமே. பொறுமையா இருக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? பேசலாம்ல, பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலை கேட்கலாம்ல. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்கு, பிரச்சனை இருக்குங்க. ஜாக்டோஜியா ப்ராப்ளம் இருக்கு, காவல்துறை ப்ராப்ளம் இருக்கு, துப்புரவு பணியாளர்கள் ப்ராப்ளம் இருக்கு. இது மாதிரி இதெல்லாம் பொருளாதாரத்தை முன்னேற்றினா மட்டும்தான் இதை வச்சு சரி பண்ண முடியும். அப்ப ஒரு ஆட்சிக்கு 10 ஆண்டு கால ஆட்சி என்பது முக்கியம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு கால அவங்களால இந்த 5 ஆண்டு காலம் இருந்தால்தான் இந்த ஒரு ஆட்சியினுடைய பொருளாதார வளர்ச்சியினுடைய பலன் இந்த தொழிலாளர்களுக்கு சென்றடையும். அதுல இன்னோவேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொண்டு வரணும். இது பத்தாது. இப்ப இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் எந்த துறையை மேனேஜ் பண்றது எதுவுமே பத்தாது. நான் மீண்டும்